வருஷம் எல்லாமே நாங்க செய்யறோம். அந்த பணியை நிறுத்தலாக்குன்னா அவருக்கு கோடான கோடி சோத்திரமா சொல்லுவோம். வேற கட்சி ஆளுங்க தான் எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற யாரும் எங்களுக்கு பாக்கல. அதுதானே அறவழியான போராட்டம். அதாவது எப்படி சொல்றது, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னுவோம். அவர் மாற்றான் தோட்டம் இந்த தமிழ்நாட்டுல போறது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இது எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடு, எங்க உறவுக்கு அவர் கை கொடுக்கிறாரு. நீங்க 10ஆம் தேதி போய் ஏன்னா அவரு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சமூக போராளி, ஒரு நிறைய சில விஷயத்துல அவரு போராடுறாரு, நல்ல ஒரு அரசியல் கருத்துக்களையும் பேசுறாரு. ஆனா சமூக நீதி சொல்றாங்க. ஆனா எங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர் மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக கணவரை இழந்த ஒற்றை பெண்களாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பெண்கள் தான் பெரும்பாலானவர். இப்ப இன்னும் மக்கள் இந்த மாதிரி போராடுறவங்களுக்கு திமுக நான் பாக்குறேன். இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு 8வது நாளா போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக நீதி ஆட்சின்ற பேர்ல தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட தேர்தல் விதிமுறையில சொல்றாங்க. தேர்தல்ல ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. 153ல நாங்க வாக்குறுதி தரோம், இவங்க எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துறோம். இதே இப்ப இருக்கிற தமிழக முதலமைச்சர் தான் 2019ல அவர் ஒரு மேயர் கிட்ட போயிட்டு இங்க இருக்கிற 10 இருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அவரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் வேண்டுகோள் வச்சு கடிதம் கொடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு போராடக்கூடிய இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்க கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, இங்க இத்தனை வருஷமா நாங்க NULM தொழிலாளர்களாக பணி செய்து வரோம். அப்படின்னா இங்க NULM தொழிலாளர்கள் பணியை தொடரணும்னு கேட்கிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கான்ட்ராக்ட்ன்ற ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்க கான்ட்ராக்ட் லேபர் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க. இப்ப நீங்க 1/8/2025ல எங்களை கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்றாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல வழக்குட்டோம். கிட்டத்தட்ட 11 நீதிபதிகள் போய் இந்த வழக்கு சந்திச்சு இன்னைக்கும் வழக்கு நிலுவையில இருக்குது. கடந்த 28/7/2025ல ஒரு அரசாணை இந்த சென்னை மாநகராட்சியோட 5வது மண்டலம் 6வது மண்டலத்துல அரசாணை பிறப்பிக்கிறது. அந்த அரசாணை என்னன்னா, இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் 1953 பேரும் பணி நிரந்தரப்படுத்தலாமா, தனியார் மயம் ஆக்கலாமா அப்படின்ற விஷயங்களை தொழில் தீர்ப்பாயம் தான், இந்த ட்ரிபியூனல் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்க. அந்த ஜியோ பாஸ் பண்ண அன்னில இருந்து அது கமெண்ட்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அப்படின்னா இதுக்காக எதுவும் இருந்தாலும் நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். காரணமா இருக்கும் நினைக்கிறீங்களா இந்த நிரந்தரம் பண்ணாம இருக்காங்க? இப்போ இது முழுக்க தனியார் மயமாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தனியார் மயமாக்கணும்னா லாப வெறி இருக்கிற ஆட்சியாளர்களை லாப வெறி நோக்கத்தோட தான் இந்த தனியார் மயத்தை கொண்டு போறேன். நீங்க அரசு வேலை வாங்கினா அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு படி வளர்க்கணும், கிராஜுவேட் கொடுக்கணும், எல்லாம் பணப்பயனும் கொடுக்கணும்ன்றதெல்லாம் அரசு விரும்பல. அப்புறம் இங்க எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இது சேரணுமான்றது அவங்களுக்கு ஏத்துக்க முடியல. ஆனா சமூக நீதி சொல்றாங்க. ஆனா எங்க பாத்தீங்கன்னா அருந்ததியர் மக்கள், ஆதி திராவிட மக்கள், குறிப்பாக கணவரை இழந்த ஒற்றை பெண்களாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற பெண்கள் தான் பெரும்பாலானவர். எங்க உரிமை எங்க வேலை தான் போனோம். எங்களுக்கு அவங்களும் வர யாரு அந்த போராட்டம் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தி வேலை உறுதி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி அவரா மனசு இறங்கி, மு.க. ஸ்டாலின் மனசு இறங்கி இந்த மாரி அமுக்களை நடக்குது, பாவமாச்சேன்னு எங்களை அனுதாபப்பட்டு போட்டா எங்களுக்கு போதும், அதுவே போதும். புள்ளிங்க கோடான கோடி நல்லா இருக்கலாம் எங்களுக்கு. நாங்க வாழ்த்துவோம், கட்சி முட்டை சாகுற வரைக்கும் வாழ்த்துவோம். எங்களுக்கு வேலை வாழ்க்கை குத்தாரே என்று சொல்லுவோம். நிரந்தர பணி ஆக்கணும். எங்களை 15 வருஷம் 14 வருஷம் எல்லாமே நாங்க செய்யறோம். அந்த பணியை நிறுத்தலாக்குன்னா அவருக்கு கோடான கோடி சோத்திரமா சொல்லுவோம். நாங்க கையெழுத்து கும்பிடுவோம். அவரை நாங்க எதுவுமே பேசல. திமுக ஒருத்தரே வரல எங்களுக்கு, ஒருத்தரே பச்சை தண்ணி கூட கொடுக்கல. வேற கட்சி ஆளுங்க தான் எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற யாரும் எங்களுக்கு பாக்கல. அந்த கட்சியில இருக்கிறவங்க யாரும் ஒருத்தர் கூட வரல, பார்க்க வரல. ஒரு நாயா மாத்திக்கிறாங்க. கத்திட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் புரியக்காருங்க இன்னும் பேச்சு அடிப்படுது. புரியக்காரங்க கத்திட்டு போயிடுவாங்க குயா முயான்னு. நாங்க யாருக்கு என்ன நல்லது செய்யணும் எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு தயவா கேக்குறோம். நாங்க அவரு எங்களுக்கு நிரந்தர பணியாக்கு, எங்களுக்கு தனியார் மாதிரில விடாதீங்க, வேற கான்ட்ராக்ட்ல விடாதீங்க, எங்களுக்கு இதே வேலையில நிரந்தரமா பணியாக்குன்றோம். இடையூறாகவோ
பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிப்போது நாங்க ஈடுபடல. நாங்க நீங்களே பாக்குறீங்க, ஒரு போற வண்டி போது ஏன் ஒரு சாலை மறியல் நாங்க பண்ணக்கூடாதா? அதுதானே அறவழியான போராட்டம். அப்படி நாங்க ஒரு வாரமா அமர்ந்து நாங்க 8 நாளா போராடின்னு இருக்கோம். இது வரைக்கும் அரசாங்க தரப்புல யாரும் வந்து எங்களை பார்க்கல. இந்த செய்திகள்ல தான் நாங்க பாக்குறோம். இப்ப சீமான் அவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. யாருமே எல்லாரும் வந்து பார்க்கிற நேரத்துல சீமான் அவர்கள் நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதாவது வந்து எப்படி சொல்றது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னுவோம். அவர் மாற்றான் தோட்டம் இந்த தமிழ்நாட்டுல போறது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எங்களுக்காக போராடுறதுக்கு யாரு போராடினாலும் எங்களுக்கு அதாவது சொல்ல உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போன்றதுனால அவர் வந்து எங்களுக்கு ஆதரவுக்கார நீட்டதுனால நாங்க அதை வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். ஏற்கனவே இது மாதிரி தானே டீச்சர்ஸ் போராட்டம் நடத்தினாங்க. சீமான் போய் போராட்ட அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை உறுதி செய்யப்பட்டுட்டு அதே மாதிரி வந்து உறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அப்படி பண்ணா நாங்க ஒண்ணு சொல்லுவாங்க, கடவுளை பார்த்தது இல்ல, கருணை உள்ள பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அந்த மாதிரி கருணை உள்ள கொண்டு நாங்க முதலமைச்சரை ஒரு கடவுளா பார்ப்போம். ஏன்னா நிறைய குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் இல்லாதவங்க வாழ்க்கையில அவர் ஒளிவிளக்கு ஏற்றி வச்சுதான் நாங்க அவரை பெருசா நினைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை. ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது புலி ஆகாது, யானை படை கொண்டது யானை படை வந்து என்னைக்கும் பூனைப்படை ஆயிடாதுன்றதான் நாங்க அவரை பாக்குறோம். ஆனா இதே மாதிரி போராடுகிறவங்களுக்கு ஆறுதலா போய் சீமான் நின்று இருந்தாரு. அதோட தூண்டுதலா தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சதா அவங்க சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை உங்களுக்கு வந்து சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தி உங்களோட வேலை உறுதி செய்யப்பட்டா எப்படி இருக்கணும்? நாங்க தான் சொல்றோம், போராடி வாங்குத எங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை அந்த மாதிரி அவர் ஒரு உறவா நினைப்போம். இது எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடு, எங்க உறவுக்கு அவர் கை கொடுக்கிறாரு. நீங்க என்ன 10ஆம் தேதி போய் ஏன்னா அவரும் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சமூக போராளி, ஒரு நிறைய சில விஷயத்துல அவரு போராடுறாரு, நல்ல ஒரு அரசியல் கருத்துக்களையும் பேசுறாரு. அதனால நாங்க வந்து அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய கட்சிங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி தராங்க. ஆனா இது நாள் வரைக்கும் உண்மையா உழைச்சதான் சொந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு சோறே வரல. சொந்த வீட்டு வாசல்ல உட்காந்துன்னு இருக்கிறோம். நாங்க உழைச்ச உழைப்புங்க எல்லாருக்குமே தெரியும். மழை, புயல், இடி, காற்று கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அதான் சொல்றாங்க, ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா ஜெயிலுன்னு ஒண்ணு இருக்க போகுது. கைது நடவடிக்கைன்றது என்னங்க இருக்கு? ஏன் காந்தி ஜெயிலுக்கு போலியா, காமராஜர் போலியா, கலைஞர் போலியா? இப்ப இருக்கிற மாண்பு முதலமைச்சர் விசா கொடுமை அனுபவிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி கஷ்டப்பட்டவங்களும் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல நாங்க வந்து அவ்வளவு பெரிய உயர்ந்த இடம்லாம் வேணாம், ஒரு தியாகியாவோ இல்ல நாங்க வந்து எதை சொல்லுங்க, இப்ப நாங்க நடத்துற போராட்டம் தர்மத்தின் மீதான போராட்டம். தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். 14 வருஷம் எல்லாமே நாங்க செய்யறோம். அந்த பணியை நிறுத்த ஆகுனா அவர் கோடான கோடி சோத்திரமா சொல்லுவோம். வேற கட்சி ஆளுங்க தான் எங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடும் தண்ணியும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. வேற யாரும் எங்களுக்கு பாக்கல. அதுதானே அறவழியான போராட்டம். அதாவது வந்து எப்படி சொல்றது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னுவோம். அவர் மாற்றான் தோட்டம் இந்த தமிழ்நாட்டுல போறது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். இது எங்க உரிமைக்கு நாங்க குரல் கொடு, எங்க உறவுக்கு அவர் கை கொடுக்கிறாரு. நீங்க என்ன 10ஆம் தேதி போய் ஏன்னா அவரும் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சமூக போராளி, ஒரு நிறைய சில விஷயத்துல அவரு போராடுறாரு, நல்ல ஒரு அரசியல் கருத்துக்களையும் பேசுறாரு.